அந்த விசித்திரமான காட்டில் வேட்டையாடினால் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்று வில்லேந்தி சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் அகிலன். சரியாக அந்த நேரத்தில் மாய முயலை வேட்டையாட ஒரு வெண்ணிற ஓனாய் வந்து கொண்டிருந்தது அவனுடைய கண்களுக்கு தென்பட்டது. அகிலன் தன் அம்பை அந்த ஓனாய்க்கு குறிவைக்க வெகு தூரத்திலிருந்து அவனை எச்சரித்தான் ஒருவன். அடே தற்குறி, ஓனாய்னு நினைச்சு வேட்டையாடிட போற. அது ஓனாய் இல்ல, அது தமினான்னு ஒரு பொண்ணுடா. தூரத்திலிருந்து அவன் கத்தினாலும் அது அகிலனின் காதில் விழவில்லை. அந்த உலகத்தில் ஒரு ஓனாயை வேட்டையாடினால் அவனுக்கு கிடைக்கும் வெகுமதிகள் அதிகம். அதன் பிறகு நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் அந்த ஓனாயை வேட்டையாட தயாரானான் அகிலன். உன்னை விடமாட்டேன். உன்னை நான் வேட்டையாடினாதான் இந்த சைபர் உலகத்தை விட்டு என்னால போக முடியும். அங்க என்னோட அம்மாவும் தங்கச்சி எனக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு. தமினா மேல மட்டும் அம்பு விட்டுடாத. நீ அதோட தொலைஞ்சிட்டடா. டேய், சொன்னா கேளுடா, விட்டுறாத. அவன் விட்ட அம்பிலிருந்து ஓனாய் தப்பித்து ஓடினாலும் அவளுடைய கதறல் காடுகள் முழுவதும் எதிரொலித்தது. அடுத்த நொடியில் அகிலனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அந்த ஓனாய் ஒரு பெண்ணாக உருமாறியது. கண்ணு தெரியலையாடா உனக்கு? என் காட்டுல வந்து என்னைய குத்தி இருக்க. உன் சாவி ஏன் கையில தாண்டா? இல்ல, பாக்க ஓனாய் மாதிரி இருந்தா அதான் தெரியாம. ஒருவிக்கட்ட பரதேசி இந்த மொத்த காட்டுக்கு ஓனாய் உருவத்துல வந்தாலே இது தமிழ்நாதான்னு தெரியும். உனக்கு தெரியாதா? நானே இன்னைக்குதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? உன்ன மாதிரி பொறுக்கைங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. பொண்ணுங்களை கவுக்கணும்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. திடீரென அந்த நகரத்து பழங்குடியினர் அகிலனை சுற்றி வளைத்தனர். அந்த பழங்குடி இளைஞன் ஒருவன் அகிலனை எச்சரித்தான். தமினாவை தொட்டா சாவுதான் பரிசுன்னு உனக்கு தெரியாதா? கிராண்ட் மாஸ்டருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா இவனோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த இளைஞன் சொல்லி முடிப்பதற்குள் எல்லோரும் மிரண்டு போகும் அளவிற்கு அதிரடியாக அந்த காட்டுக்குள் நுழைந்தான் கிராண்ட் மாஸ்டர். அவன் வருகையை அங்கிருக்கும் அத்தனை பேருக்கும் மரண பீதியை ஏற்படுத்தியது. பயங்கரமான ஆற்றலும் கொடூரமான புத்தியும் கொண்ட கிராண்ட் மாஸ்டருக்கு பயந்தே பல பேர் அவனுடைய படையில் அடிமையாக சேர்ந்திருந்தனர். அசுர வேகத்தில் பறந்து வந்த அவன் கூட்டத்தினர் முன்பு குதித்த பொழுது அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல நடுக்கியது. சுற்றியிருந்த அத்தனை பேரும் சிதறி விழுந்து அவனுக்கு மரியாதை செலுத்த சிவந்த கண்களோடு அகிலனை முறைத்த அவன் வலுக்கட்டாயமாக தமினாவின் பக்கத்தில் சென்று தொட்டு பேச ஆரம்பித்தான். என்னாச்சு செல்லம்? ரொம்ப அடிபட்டுருச்சோ? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? இத சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன அடையலான்னு நினைக்காத. தமினா செல்லம், ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் வேணா தூக்கிட்டு போய் வீட்டுல விடவா? நிறுத்து. முதல்ல செல்லன்னு சொல்றத நிறுத்து. என் வீட்டுக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். தமினா விசில் அடித்த அடுத்த நொடி ஒரு மந்திர குதிரை அங்கே ஓடி வந்து நின்றது. லாவகமாக அதில் ஏறிக்கொண்ட தமினா, மறந்துடாத, இந்நிலை இருந்து நீ என்னோட பரம விரோதி. அடுத்த தடவை நீ என்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னோட சாவு கண்டிப்பா என் கையில தாண்டா. அவள் சொன்னதை கேட்டு அகிலன் மிரண்டு போயிருக்க தமினா அங்கிருக்கும் அத்தனை பேரையும் அலட்சியப்படுத்திவிட்டு தன் குதிரையில் அங்கிருந்து மறைந்தாள். கிராண்ட் மாஸ்டர் உட்பட அத்தனை பேருமே இப்பொழுது அகிலனை சூழ்ந்து கொண்டு முறைக்க தன்னுடைய கோடாரையை வாங்கிய கிராண்ட் மாஸ்டர், உன்னை கொன்னு புதைக்கவா இல்ல மன்னிச்சு விட்டுறவா, இல்ல எது வேணும்னு நீயே முடிவு பண்றியா? என்ன நம்புங்க, நான் தமிழா வேணும்னு அட்டாக் பண்ணல. இங்க பாரு, தமினாவுக்கு அடிபட்டிருக்கு. அத நீ தெரிஞ்சு பண்ணினியோ இல்ல தெரியாம பண்ணியோ எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. உனக்கான தண்டனை கண்டிப்பா உண்டு. சொல்லு, உனக்கு என்ன மாதிரியான தண்டனை வேணும்? என்ன விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்ப என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உனக்கு என்ன மாதிரி தண்டனை வேணும் தானே நான் கேட்டேன். மன்னிக்க சொல்ற? டேய், இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்து துடிக்க விடலான்னு சொல்லுங்கடா. தமிழ் இவன் தொட்டான்ல, அந்த கைய வெட்டி இங்க உள்ள மிருகங்களுக்கு இறையா போட்டுடலாம். அது ரொம்ப சின்ன தண்டனையா இருக்கும் மாஸ்டர். இவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவி கொடூரமான பெருச்சாலைங்க இருக்கிற கூண்டுக்குள்ள அடைக்கணும். அதுங்க இவனை கட்டிச்சு தின்னும் போது புத்தி வரும். இவனை ஏன் மரத்துல தலைகீழா கட்டி தொங்க விட்டு இவன் கண்ணுல காய்ச்சின கம்பியை விடக்கூடாது? எல்லோரும் கொடூரமான தண்டனைகளை யோசனையாக சொல்லிக் கொண்டிருக்க ஒரு அடியாள் பேசியதை கேட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியானது. அந்த பதிலை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசாம இவனை மன்னிச்சு விட்டுறலாம் மாஸ்டர். ஏய் நாய, என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? கோவப்படாதீங்க மாஸ்டர். இவனை மன்னிச்சு விடுறதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல வச்சு இவனை சண்டை போட்டு தோக்கடிக்கணும். அடடா, ரொம்ப அருமையான யோசனையை சொல்லிருக்க. டேய் சப்பானே, சொல்றத கவனமா கேளு. யாளுங்க 5 பேரை நீ அடிச்சு ஜெயிச்சுட்டா உன்னை மன்னிச்சிடுற. அப்படி இல்லைன்னா உன் சாவு எப்படி இருக்கும்னு தெரியும்ல.
அகிலன் கண்டிப்பாக இந்த சண்டைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று அங்கிருந்த அத்தனை பேருக்கும் தெரிந்தது. அங்கிருக்கும் ஒரு அடியாளிடம் கூட சண்டை போட தெரியாமல் தடுமாறும் அகிலன் எப்படி ஒரே நேரத்தில் 5 பேரை வீழ்த்த முடியும் என்று அங்கே இருப்பவர்கள் கேலி செய்து சிரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அகிலன் ஒரு விஷயத்தை சொல்ல அது அங்கிருந்தவர்களுக்கு இடியை போல இறங்கியது. சண்டைக்கு நான் ரெடிதான். அப்ப சரி, நாளைக்கு என்னோட மைதானத்துல என் ஆளுங்க கூட உனக்கு போட்டி நடக்கும். முடிஞ்சா ஜெயிச்சு உன் உயிரை காப்பாத்திக்க. இந்த கிராண்ட் மாஸ்டர் உன்ன மாதிரி தற்குறிய கொன்னு புதைச்சதா வரலாறுல இருக்கட்டும். கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு கிளம்ப அகிலனை இலக்காரமாக பார்த்த கிராண்ட் மாஸ்டரின் படையும் அங்கிருந்து கலைந்தது. உண்மையான பிரச்சனையே இப்பொழுதுதான் அகிலனுக்கு ஆரம்பித்தது. இந்த உலகத்துக்கு வந்த முதல் நாளிலேயே உயிர் போகும் பிரச்சனையில் சிக்கியிருந்த அகிலன் சண்டையிட்டு ஜெயித்தானா அல்லது உயிரை விட்டானா? கிராண்ட் மாஸ்டரின் பிரம்மாண்ட மைதானத்தை கண்டு திகைத்து போய் வந்து நின்ற அகிலனை சிம்மாசனத்தில் உட்கார்ந்தபடி அலட்சியமாக பார்த்தான் கிராண்ட் மாஸ்டர். ரைடன் நகரத்திற்கு வந்து 2ஆம் நாளிலேயே அகிலனால் எப்படி 5 பேரை வீழ்த்த முடியும் என்று நினைத்த கிராண்ட் மாஸ்டரை ஆச்சரியமடையும் வகையில் ஒன்று நடந்தது. அகிலன் அதிரடியாக சண்டையிட்டு அடியாட்களை வீழ்த்த ஆரம்பித்த போதுதான் அவனுக்கு தற்காப்பு கலை கைவந்த கலையாக இருக்கிறது என்று கிராண்ட் மாஸ்டருக்கு புரிந்தது. அவனை அலட்சியமாக எடை போட்டவர்களுக்கு முன்பு அவன் கம்பீரமாக வீரமாக சண்டையிட்டது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. எத்தனை பேர் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு அவன் போரிட்டான். எத்தனை பேர் அவனை தடுத்தாலும் அத்தனை பேரையும் ஒரே நொடியில் வீழ்த்தி தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய திறமை மொத்த மைதானத்திலும் வைரம் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அகிலனால் வெகு நேரம் சமாளிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நொடியில் அவனுடைய கவனம் சிதற சட்டென கிராண்ட் மாஸ்டரின் ஆட்கள் அவனை அடித்து வீழ்த்தினர். எல்லோரிடமும் அடிவாங்கிய அகிலன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். என்னதான் தற்காப்பு கலையில நீ பெரிய வீரனா இருந்தாலும் கவனம் சிதறனா மரணம் தாண்டா. அதுவும் இந்த கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது. கீழே விழுந்து கிடந்த அகிலன் மீது பருந்து போல பறந்து வந்து மிதித்தான் கிராண்ட் மாஸ்டர். தன்னுடைய காலுக்கடியில் அவனை அடக்கி வைத்து ஆரம்பிக்க தமினாவும் அந்த அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தாள். சுத்தி இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த மொத்த ரைடன் நகரத்திலையும் இந்த நாய்கிட்ட யாராவது பேசவோ உதவி பண்ணவோ நினைச்சீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என்னோட அடியாளாவே இருந்தாலும் சரி, எனக்கும் தமினாவுக்கு அவங்க பரம எதிரி ஆயிடுவாங்க. புரிஞ்சுதா? இந்த ரைடன் நகரத்துல இந்த கிராண்ட் மாஸ்டரை எவன் எதிர்த்தாலும் அவனுக்கு பரிசு மரணம் தான் என்ற கிராண்ட் மாஸ்டர் கோபம் கொப்பளிக்க சொல்லிவிட்டு கிளம்ப தமினாவும் அங்கிருந்து கிளம்பினாள். மொத்த படையினரும் அங்கிருந்து கிளம்ப தரையில் எழ முடியாமல் கிடந்த அகிலனை பார்த்து பேசினான் கிராண்ட் மாஸ்டர். டேய் சின்ன பயல, நல்லா தாண்டா சண்டை போடுற. அதனால 3 மாசம் டைம் எடுத்து நல்லா தயாராகிக்கோ. எவ்வளவு வேணுனாலும் பயிற்சி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கூட நானே நேரடியா மோதி இதே இடத்துல உன்னை பீஸா பிச்சு போட்டு பறக்க விட்டுடுவேன். கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு சென்றது சாதாரண விஷயம் அல்ல. மொத்த சைபர் உலகத்தில் ரைடன் நகரத்தின் தமினாவும் கிராண்ட் மாஸ்டர் மிருகலோச்சனும் தான் சக்தி வாய்ந்த வேட்டைக்காரர்கள். அந்த உலகத்தின் எந்த மிகப்பெரிய மிருகத்தாலும் அவர்களை வீழ்த்த முடியாது. அப்படி இருக்க அகிலன் அவர்களுடைய மரணப்பிடியிலிருந்து தப்பித்தானா? ரைடன் நகரத்து சிறையில் தவித்துக் கொண்டிருந்த அகிலன் என்ன செய்வது, எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான். என்ன முயற்சி செய்தாலும் அங்கிருக்கும் வீரர்களை அவனால் வீழ்த்த முடியாது என்று தெரிந்த அவனுக்குள் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. மிருகலோச்சனின் கையால் தான் மரணம் வரப்போகிறது என்று அவனுக்கு புரிந்தது. பூமியை விட்டு வந்திருந்த அவன் தன் அம்மா மற்றும் தங்கையின் நினைவால் வாடிக்கொண்டிருந்தான். அவர்களுக்கு அவன் செய்து கொடுத்த சத்தியமும், இந்த சைபர் உலகத்திற்கு அவன் வந்த காரணமும், அதற்காக பூமியில் நடந்த குடும்ப சண்டையில் அவன் அத்தை பேசிய பேச்சும் அவனுடைய மனதுக்குள் எதிரொலிக்க ஆரம்பித்தது. உங்க மொத்த சத்தையும் எழுதி வாங்க தெரிஞ்ச எங்களுக்கு இந்த வீட்டையும் ப்ராப்பர்ட்டியையும் புடுங்கிட்டு விரட்டி விட 2 நிமிஷம் ஆகாது. மரியாதையா சொல்லும் போது வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிடணும், புரியுதா? வார்த்தையை பார்த்து பேசுங்க மாமா. இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பொத்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணு, இல்ல இந்த வீட்டோட ஆம்பளைனா 3 கோடிய கொடு. அப்ப சரி, நான் வாக்கு தரேன். 3 கோடி ரூபாய் காசை கொண்டு வந்து உங்க மூஞ்சில வீசுறேன். எப்படி கொடுப்ப? பிச்சை எடுப்பியா? திருட போறியா? என்ன பண்ணி கிழிச்சாலும் உன்னால கொண்டு வர முடியாது. நான் என்ன பண்ணியாச்சும் உங்க காசை கொண்டு வந்து தந்துருவேன். இது இந்த அகிலனோட சத்தியம். என்னதான் சத்தியம் செய்தாலும் 3 கோடி ரூபாயை எப்படி புரட்டுவது என்று அகிலனுக்கு தெரியவில்லை. தான் வாழ்ந்த தன் அப்பாவின் வீட்டை விட்டு குடும்பத்தோடு நடுத்தெருவுக்கு வந்து நின்றான்.